சகோதரர்களே, இதோ சிறப்பாக கப்புச்சின் சபையில வருடாந்திர தியானமாக 5 நாள் திருச்சியில் உள்ள புனித அன்னாள் அருட்சகோதரிகள் நடத்துகிற குழந்தை இயேசு தியான இல்லத்திலே குருக்கள் அனைவருமே சேர்ந்து தியானம் செய்தோம். இந்த தியானத்தின் இறுதியில 5வது நாளிலே இந்த 5 நாள் தியானத்திலே நீங்கள் பெற்ற இறை அனுபவம் என்ன என்று சகோதரர்களை கேள்வி கேட்க இருக்கிறோம். வாருங்கள், அவர்களுடைய இறை அனுபவத்தை நாம் தெரிந்து கொண்டு நாமும் அவர்களை போன்று உண்மையான ஒரு இறை அனுபவம் பெற்ற மக்களாக வாழ முயற்சி எடுப்போம். எல்லாருமே ரொம்ப ரெசப்டிவா இருந்தீங்க. நான் இந்த வயசு, என் வயசுக்கு பெரியவங்க எல்லாம் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா உடனே தாராளமா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா பதில் சொன்னீங்க. இதை எடுத்து வாசிங்க. எல்லாருமே எங்க பார்த்தாலே ஒரு ப்ளீசிங்கா அண்ட் ஏதாவது ரிலேட் பண்ணீங்க. வெரி யுவர் டிஸ்போசல், த டிஸ்போசிஷன் வாஸ் வெரி என்கரேஜிங் ஃப்ரம் ஃபாதர்ஸ். ரொம்ப சீரியஸா அவங்க செய்யறாங்க. கேட்கலாம் இருந்தாங்கன்னா சைலன்ஸ் சொல்லி கம்பல் பண்ணியிருந்தா கூட இந்த சீரியஸ்னஸ் வந்திருக்காங்க. அதனால உண்மையிலே ரொம்ப உங்களோட நான் இருந்தது எனக்கு இது ஒரு யூனிக் சான்ஸ். நான் டயசன் போலீஸ் கொடுத்துருக்கேன், டயசஸ் மாதிரி. பட் ஒரு ரிலீஜியஸ் குரூப் அப்படின்றதுல பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால உங்களோட கூட எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சாது. நம்ம எங்க டயசஸ்ல இங்க இருக்கீங்க, பணி செய்யறீங்க. நிறைய இதுல பார்க்கும்போது ஏற்கனவே நிறைய பேர் எல்லாம் பார்த்து வெளில அந்த இடத்துல பார்த்துருக்குமேன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. அதனால இந்த என்னுடைய சொந்த என் ஊர்ல இருந்து அருள் வந்தவொடனே அவர் நாங்க பக்கத்து வீடு தாங்க சொந்தக்கார சாப்பிட்டவர். எல்லாரும் பக்கத்துல அங்க இருக்கிறாங்களே, பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்ச ஏற்கனவே ஃபாதர் சொன்ன மாதிரி அங்க நம்ம இதுல. அதனால உங்களுடைய வந்த உடனே ஒரு பிரதராவே என்னை எடுத்துக்கிட்டீங்க. என்னோட உங்களுடைய பழகின விதம், நீங்க இந்த ரெட்ரீட்ல கோஆபரேட் பண்ணது, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. இந்த வருடாந்திர 5 நாள் தியானத்துல நீங்கள் பெற்ற கடவுள் அனுபவம் என்ன? இறைவனுடைய பராமரிப்பு, அதிலும் சிறப்பாக இறைவன் என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்றார். அதை அவர் இந்த தியானத்தின் வழியாக மிகவும் சிறப்பாக எனக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 5 நாள் ஒரு தியான அனுபவம் ஒரு விதமான மன அமைதியையும், நிறைய அதிகமாக ரொம்ப பரபரப்பாக இருந்த ஒரு சூழலில் வந்து ஒரு விடுதலை கொடுத்துருக்குது. அதிகமாக செவிப்பதற்கும் உள்நோக்கி பயணிப்பதற்கும், அதில் குறிப்பாக ஒரு ஆழ்நிலை தியானத்திற்கும் என்னை அழைத்து சென்றது என்று சொல்லலாம். எனக்கு இந்த 5 நாள் தியானத்திலே நான் ஆழ்ந்து செபத்தை ஈடுபடுவதற்கு எனக்கு உதவியாக இருந்தது. அதோடு நம்ம பிரதர்ஸோட சேர்ந்து தியானம் பண்ணது எனக்கு அதை விட 2வது பாயிண்டாக இருந்தது. நல்லா அனுபவமாக இருந்துச்சு. 3வது வந்து பிரிச்சரும் ஒரு நல்ல பிரிஸ்துவட்டை பற்றி அருமையாக சொன்னார். நம்ம அலைச்சலை பற்றி தேவைப்படுது. அதோட சென்ட் ஃப்ரான்சிஸின் கருத்துக்கெல்லாம் ரொம்ப ஆழமாகவும் எடுத்து சொன்னது எனக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஐ லேர்ன்டு மோர் அண்ட் மேட் இட் நம்ம தியானத்தை ஒரு சீரியஸாகவும் செய்யக்கூடிய அளவுக்கு ஆர்வம் இருந்துச்சு. ஆண்டவருடைய மேலான உடனிருப்பை உணர்வதற்கு ஒரு தெளிவான சிந்தனை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. என்னவென்றால், நம்மோடு கூடவே பயணிக்கிற இறைவன் இந்த அழைப்பு காலங்களிலே பணி வாழ்வில் இகழ்ச்சிக்கோ சிறுமைத்தனத்திற்கோ உள்ளாக்காமல் வழிநடத்தியதை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது இந்த தியானம். அதிலும் குறிப்பாக என்னுடைய குருத்துவத்தின் மாண்பை, துறவரத்தின் மேன்மையை அவ்வளவு தூரத்திற்கு மகிமைப்படுத்தாது போற்றுதற்குரியதாக கருதாத இருக்கக்கூடிய தருணத்திலும் கடவுள் என்னை அவருடைய பேரன்பினால் வழிநடத்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்து பார்த்து நன்றி சொல்லவும், அவருடைய உடனிருப்பின் ஆற்றலை உணர்ந்து பேரன்பில் இரக்கத்தில் மகிழவும் இது பெரும் உதவியாக அமைந்தது. தனிப்பட்ட விதத்துல கடவுள் என்னை அன்போடு எவ்வாறு வழிநடத்தினார், அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் அன்பையும் ஆழமாக சுவைக்க பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. ரொம்பவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதே நேரத்தில் கடவுள் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்ப முடியும். இந்த 5 நாட்களுமே மற்ற தியானத்தை விட சற்று வித்தியாசமாக இருந்தது என்னை பொறுத்தவரையிலும். முக்கியமாக இறைவார்த்தையை ஒற்றிய இந்த தியானமாக இருந்தது. இறைவார்த்தையை படித்தோம், ஒவ்வொரு டாக் அப்பலையும் அந்த இறைவார்த்தையை படிக்கின்றோம், அதை தியானிக்கின்றது மிக முக்கியமாக இருந்தது. இது எப்படி அனுபவம் பார்த்தோன்னா, இறைவார்த்தையோடு ஒற்றிய ஒரு தியானமாக நான் பார்த்தேன். ஃப்ரெட்டர்னிட்டி, நம்மளுடைய சகோதரத்துவத்தில் தான் நான் உணர்ந்தேன்.
இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் நான் பல வருடங்கள் கழித்து இந்த ஒரு தியானத்தில் அனைவரையும் கண்டேன். அந்த ஒரு மகிழ்ச்சி, ஆண்டவருடைய பிரசனத்தில் இவர்களோடு இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இதுதான் நான் பெற்ற ஒரு பெரிய என்னோட ஒரு ஆழமான அனுபவம் என்று நான் சொல்ல முடியும். போன வருடம் நான் இந்த 5 நாள் தியானத்தை நான் தவறிட்டேன். ஆனால் ஒரு விதத்தில் எந்த அளவுக்கு இந்த தியானம் முக்கியம் எனக்கு தெரிய வந்திருக்குது. இந்த வருடம் அந்த தியானம் எனக்கு ஒரு நிறைவு கொடுக்குது. ஏன்னா நம்ம பிரான்சிஸ்கனுடைய பாரம்பரியத்தில் அருட்தந்தை அவர்கள் நமக்கு அந்த மறையுறை கொடுக்கும்பொழுது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. மீண்டும் அந்த பிரான்சிஸ்கனுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்றதுக்கும், அதே நேரத்தில் நம்முடைய இன்றைய சவால்கள் இருக்குது. அதாவது நற்செய்தியின்படி வாழ்க்கைன்றது நமக்கு சவாலாக இருக்குது. அந்த மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி நான் உணர்ந்தேன். இன்னும் முக்கியமானது பார்க்கும்போது நல்ல ஒரு பாவ சங்கல் செய்ய நமக்கு தந்தை அவர்கள் நமக்கு நிறைய துணுக்கள் கொடுத்தார். நம்முடைய மறைவுகள் நம்ம கேட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த விவிலி பின்னணியில் நிறைய நமக்கு கருத்து சொன்னாலும் அந்த பாவ சங்கல் பண்ணும்போது எனக்கு முழுமையாக உணர்ந்தேன். தந்தை அவர்களுக்கு மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கோம். மனமாட்டம் சொல்லும் பொழுது இது எல்லாருக்கும் நம்ம இடங்களில் பலவீனம் இருக்க தான் செய்யுது. அதை நமக்கு அறிந்து கொள்றதுக்கு இந்த தியானம் எனக்கு தனிப்பட்ட மொழி எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. நான் இந்த உளவியல் துறையில் நான் அதிகமாக ஈடுபட்டிருந்தால எனக்கு இந்த பிரேக் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அது ஒரு பணி வாழ்க்கை. ஆனால் இது துறவற வாழ்க்கைன்னு சொல்லும்பொழுது எனக்கு இது ஒரு நிறைவு கொடுத்தது. வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி. இந்த 5 நாள் தியானத்தில் நான் பெற்ற இறை அனுபவம் பார்த்தது, முதலாவதாக இயேசு என்னுடைய சகோதரனாக நான் பார்க்க முடியுது. ஒரு சகோதரத்தை எப்படி நம்மளுடைய உறவுகளை இருக்க முடியும், ஒரு நம்பிக்கை அதை நம்ம அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அவருடைய பாதுகாப்பு என்ன அரிச்சு முடிச்சுது. that gave me strength that I can proceed. God is with me, Jesus is my God and he is my brother as well as my brothers are here. So much brothers are giving the strength அப்படின்ற ஒரு நிலையில எனக்கு ஒரு உத்வேகத்துல ஒரு ஆற்றல் தரக்கூடியதாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும். இந்த 5 நாட்களில் நான் பெற்ற அனுபவம் என்னவென்றால், எவ்ரி ரெட்ரீட் இஸ் an inner journey. ஒரு மனமாற்றம், மெட்டனோயா, ஆல்சோ டேர்னிங் பேக். கடந்த 1 வருடமாக இந்த ரிலீஜியஸ் கான்சிகரேட் லைஃப்ல நாங்கள் பயணம் செய்திருக்கின்றோம். இந்த 1 வருட காலத்தில் நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம், இப்போ என்ன செய்ய போகிறோம் என்ற அந்த மனநிலையோடு ஒரு கன்வர்ஷன் தான். எவ்ரி ரெட்ரீட் brings an conversion. That's what I learned. So checking our own wisdom, how we are close to God in every day, day-to-day life. தியானம் என்றாலே உள்ளிருப்பு என்று பொருள் கொள்ளலாம். வாழ்க்கையின் பாதையை உற்று நோக்கி அதிலே பல நல்ல விஷயங்களை உணர்ந்து கொள்ள இந்த தியானம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. குறிப்பாக கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், நாம் கடவுளை இன்னும் அதிகமாக அன்பு செய்ய ஒரு அழைப்பை தருகின்றார். அந்த அழைப்பை உணர வைத்தது இந்த தியானமானது. அதற்கு நன்றி கூறுகின்றேன். இந்த 5 நாள் தியானத்தில் பிரிச்சர் அடிக்கடி அப்படி இந்த பிரான்சிஸ்கன்ஸுடைய வேல்யூஸ் பற்றி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பொதுவாகவே ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும், அதே வேளையில் ஒரு கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக இருந்தாலும், பிரான்சிஸ் அசிசியாரை போல ஒரு எளிமையாக அவருடைய ஆன்மீகத்தில் நம்ம முழுமையாக நம்ம பயணம் செய்கிற போது நிச்சயமாக அந்த பிரான்சிஸ்கனுடைய வேல்யூ நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அவர் வலியுறுத்தினார். அதனால் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இந்த 5 நாள் தியானத்திலே நான் பெற்ற ஒரு இறை அனுபவம் என்பது சொன்னால், நீர் என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்பேன் என்ற ஒரு வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் இந்த தியானத்திலே நான் அனுபவித்தேன். இந்த தியானத்திலே இறை அனுபவத்தை புனித அசிசி பிரான்சிஸனுடைய அடிசுவட்டில் நிகழ்வுகளை நான் நன்றாக ஆய்ந்து உணர்ந்து புரிந்து இறை அனுபவத்தை பெற்று ஆண்டவரை நான் மகிமை செய்தேன். இரண்டாவதாக, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும் என்ற ஒரு வார்த்தைக்கிணங்க அமைதியின் நிலையில் நான் வாழ்ந்து அமைதியை நான் என்றும் உலகெங்கும் எடுத்து செல்ல இந்த தியானமானது எனக்கு ஒரு நிறைவான மகிழ்ச்சியையும் நிறைவான சந்தோஷத்தையும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் எனக்கு மிகுந்த விதத்திலே கொடுத்தது. 2025 ஆண்டு தியானமானது
எனக்கு பல வகைகளில் உதவி செய்திருக்கிறது. குறிப்பாக ஆயனாக, இயேசுவை பிரதிபலிக்கின்ற ஆயனாக அழைக்கப்பட்டிருக்கின்ற நான் எவ்வாறு இயேசுவை பிரதிபலிக்கின்ற நல்ல ஆயனாக, நீதியின் ஆயனாக, இரக்கமுள்ள ஆயனாக என்னுடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டேன். சகோதரர்களே, இந்த காணொளியின் வாயிலாக பல சகோதரர்களுடைய கடவுள் அனுபவத்தை நாம் கேட்டிருக்கிறோம். இதை போன்ற கடவுள் அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் பெற்று நாமும் இறை அனுபவத்தோடு வாழ முயற்சி எடுப்போம். God bless you all.